ஸ்னேகா, இந்தா. என்னம்மா? வீட்டுக்கு வந்தும் ஃபைல பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போதுமா? லாஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ் டேலி ஆகலமா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, நான் நாளைக்கு காலையில பாத்துக்கிறேன். நீ என்னன்னு சொல்லு. நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ஏற்கனவே நாங்க உனக்காக ஒரு வரன் பார்த்தோம். என்னால வந்த குழப்பம் உன்னோட பிடிவாதம். இப்படி வந்த அந்த நல்ல வரணும் கையை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வழியில அப்பா தரகரை பார்த்திருக்காரு. வேற ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, நம்ம பொண்ணுக்கு பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. உங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன்னு அப்பா சொல்லிட்டு வந்திருக்காராம். மறுபடியும் பழைய பல்லவிய ஆரம்பிக்காம உனக்கு பிடிச்சு பையன் வீட்லயும் பிடிச்சிருந்தா இந்த வரனையாவது பேசி முடிக்க நீ சம்மதிக்கணும். இந்த வரனை பார்க்கலாமா? பையன் நல்ல ஸ்மார்ட்டா இருப்பான், நல்லா படிச்சிருக்கான், வேலையில இருக்கான், நல்ல குடும்பமா இருக்கு. அப்புறம் என்னம்மா, நீ சரின்னு சொல்ல. சரிம்மா. நிஜமாவா சொல்ற? உங்க 2 பேர் விருப்பமும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும்போது நான் தான் என்ன பண்ண முடியும்? மாப்பிளைய எனக்கு கூட பிடிக்கணும்னு அவசியம் இல்லம்மா. உங்களுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான். நீங்க பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர சொல்லுங்க. லட்சுமி, என்னமோ சொன்னியே ஸ்னேகா சம்மதிக்க மாட்டான்னு. அடி மேல அடி வச்சா அம்மியே நகரும் போது நம்ம பொண்ணு மனசை மட்டும் மாத்த முடியாதா என்ன? எனக்கு நம்பிக்கை இருந்தது லட்சுமி. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லவே இல்ல. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸ்னேகா, என் கண்ணு, என் செல்லம், நீ சொல்லிட்டல்ல, நாளைக்கே தரகர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிடலாம். என்னங்க? என்ன ஸ்னேகா? அப்பா, இன்னைக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வராது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உன்னை பார்த்துட்டு போற வரைக்கும் எனக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. மாப்பிள்ளை உன்னை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லுவாரா என்ன? நீ அவரை வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு தான் என்னோட பயம். நான் தான் உங்களுக்கு பிடிச்ச ஓகேன்னு சொல்லிட்டேனேம்மா. வாரத்தை தூக்கி எங்க தலையில வச்சுட்ட. மாப்பிள்ளை எங்களுக்கும் பிடிக்கணுமே. ஸ்மார்ட்டான பையன், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், அப்புறம் என்ன? பாருங்க, இவ எனக்கு கிண்டல் பண்றா. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிடா செல்லம், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்க பாத்துக்கிறோம். மா, என்னம்மா? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது ஒரே ஒரு சங்கடம் வராதபடி நீங்க பாத்துக்கணும், சரியா? என்ன சங்கடம்? மாப்பிள்ளை வீட்ல யாராவது பொண்ணுக்கு அப்பான்னு சொல்றீங்க, அம்மான்னு சொல்றீங்க,
ஆனா அம்மா கழுத்துல தாலிய காணோமே. நிஜமாவே இவங்க பொண்ணுக்கு அம்மா தானா, இவரோட மனைவி தானான்னு கேட்டா, இத்தனை காலமா நம்ம 2 பேருக்காக எத்தனையோ அவமானங்களை அம்மா ஜீர்ணிச்சிட்டு இருந்திருக்கலாம். அதை எனக்கே தெரியாம மறைச்சிட்டு தானே இருந்திருக்காங்க. ஆனா இனி அப்படி இருந்துட முடியாதே. கசப்பு மருந்த ஏன் விஷத்தையே விழுங்கினாலும் அதனால தனக்கு எதுவும் இல்லைன்னு அவமானத்தை எல்லாம் முழுங்கிக்கிட்டு ஒரு சிலை போல வர கண்ணீரை கூட துளிர்க்க விடாம கூனி குறுகி ஆனாலும் உதட்டோரம் எப்பவுமே சிரிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அம்மா வேணா அமைதியா இருக்கலாம். ஆனா அம்மா படுற அவமானத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால அமைதியா நிக்க முடியாது. அம்மாவை யாராவது கேள்வி கேட்டா மாப்பிள்ளையோ மாப்பிள்ளையோட அப்பாவோ அம்மாவோ யாரா இருந்தாலும் வெளியே போங்கன்னு கத்தி தீத்துருவேன். அம்மா வேணா எல்லாத்தையும் சகிச்சுக்கலாம். ஆனா என்னால அப்படியெல்லாம் சகிச்சுக்க முடியாது. நான் கத்தி தீத்துருவேன். மா, யார் கண்ணிலையும் படாம நான் என் முந்தானையால என் கழுத்தை மூடிக்கிறேன்னு என்ன சமாதானப்படுத்தலான்னு நினைக்காதீங்க. அத நான் ஏத்துக்க மாட்டேன். ஸ்னேகா நில்லு. மறுபடியும் நீ உன் பல்லவியை பாட ஆரம்பிச்சிட்டல்ல. எங்களுக்கு என்னம்மா சின்ன வயசா? தாலி கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க. கல்யாண வயசுல நீ இருக்க. உனக்கு தான் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ போய் நாங்க கல்யாணம் கட்டிக்கிட்டா ஊர் உலகம் கேலி பேசும். நீ பிரச்சனைன்னு நினைக்கிறது எனக்கோ உன் அம்மாவுக்கோ ஒரு பிரச்சனையே கிடையாது. எங்களை எல்லாரும் கணவன் மனைவியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா இவ கழுத்துல தாலியை கட்டினா அப்போ இத்தனை நாளா எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்ற கேள்வி வரும். தேவையில்லாம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? இந்த கல்யாணம் நடந்தாதான் நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதனால எங்களை விட்டுடு. இப்போ உன் கல்யாணம் நடந்தாகணும். அதுக்கு ஒத்துழைப்பு கொடு. அது போதும். இத்தனை வருஷமா எனக்கே தெரியாம மறைச்ச நீங்க இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாம மறைச்சது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லதான். உங்க விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாமலா இருக்கு? அம்மா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க தானே. சித்தார்த் அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அவன் உங்க கூட கம்பேர் பண்ணி தன்னை நியாயப்படுத்திக்கிட்டான். அப்போ உங்களை பத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அவனால கூட மறுபடியும் ஒரு சங்கடம் வரலாம் தானே. அவன் திருந்திட்டாமா? மேனகாவுக்கு எனக்கு ஒரு பொம்மை கல்யாணத்தை நீ நடத்தி காமிச்சிட்ட. உனக்கும் எனக்கும் உண்மையான கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் தோழி, என் காதலி, என் மனைவி நீ ஒருத்தி மட்டும்தான். உன் ஆட்டத்தை நீ முடிச்சிட்ட. என் விளையாட்டு இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா. சித்தார்த் திருந்தி இருக்கலாம். ஆனா சித்தார்த் போல இல்ல சித்தார்த் ரூபத்துல வேற யாராவது புது பிரச்சனையை உண்டு பண்ணா அம்மாவை வார்த்தையில கொன்னுடுவாங்கப்பா.
நமக்காக வாழற அம்மாவுக்காக நான் கேக்குறது ஒண்ணுதான். நீங்க ஏன் அடம் பிடிக்கிறீங்க? அம்மா கழுத்துல தாலி கட்டிடுங்களேன்பா. பா, ஊர் உலகம் பேசுறதெல்லாம் அப்புறம், அம்மாவோட ஆழ் மனசுல இருக்கிற அந்த ஆசைக்காக, அவங்களோட ஏக்கத்துக்காக கேக்குறேன்பா. தான் செத்துட்டா உங்க மடியிலே சுமங்கலியா சாகணும்னு நினைக்கிற அவங்க வைராக்கியத்துக்காக நீங்க அவங்க கழுத்துல தாலி கட்டுங்களேன்பா. பா, அதுக்கப்புறம் யாராவது உங்களை ஏதாவது பேசினா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அம்மா கழுத்துல தாலி கட்டுங்கப்பா. அன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுல என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. பா, ஆனா உங்க கல்யாணம் நடக்காம என் கல்யாணம் நடக்காது. எனக்கு பெரிய அவமானம். நீ யாரு என்னன்னு தெரியாம உன் பேச்ச கேட்டேன் பாரு. எனக்கு இதெல்லாம் தேவைதான். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த தோல்வியை சந்திச்சதே கிடையாது. நானே ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கொட்டேஷனை கொடுத்துருந்தா கூட எனக்கு அந்த டெண்டர் கிடைச்சிருக்கும். பிரசாத் கம்பெனியோட கொட்டேஷன் காப்பின்னு ஒரு பேப்பரை கொடுத்து எனக்கு இந்த டெண்டரை கிடைக்க விடாம பண்ணிட்டேன். அந்த பிரசாத் என்ன சொன்னா தெரியுமா? இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவருக்கு எல்லாமே வெற்றி முகமா, ஆனா எனக்கு இறங்க முகமா. ராஸ்கல், எங்கிட்ட கை கட்டி வேலை பார்த்தவன் திடீர்னு ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆயிட்ட ஒரு திமிர்ல என்கிட்ட வந்து பேசுறான். அவன் பொண்டாட்டியாலையும் அவன் மாமாவாலையும் இந்த பதவி அவனுக்கு கிடைச்சது. ஆனா நான் அப்படியா? எங்க அப்பா தோல்வியில விட்டுட்டு போன கம்பெனிய என் திறமையாலையும் உழைப்பாலையும் தூக்கி நிறுத்தினவன். பிரசாத் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு இறங்க முகம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீ. உன்னை நம்பணும் பாரு, என்ன சொல்லணும்? ஏய், எனக்கு இப்போ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ சத்தியமூர்த்தியை பழி வாங்க துடிக்கிற ஆள் கிடையாது. என்ன தப்பா கைட் பண்ணி என்ன அழிக்க சத்தியமூர்த்தி அனுப்பிச்சு வச்ச ஆளு நீ. அவள் தானே? இனிமே உன் சித்து விளையாட்டு என்கிட்ட செல்லுபடி ஆகாது. போய் அந்த சத்தியமூர்த்தி கிட்டையும் அவன் மாப்பிள்ளை கிட்டையும் சொல்லு, ஒரு தடவை சரி கிட்டதுனால என்ன நிரந்தரமா படுக்க வச்சிட முடியாது. எனக்கு இறங்க முகம் கிடையாதுமா, எப்பவுமே வெற்றி முகம் போய் உங்கள்கிட்ட சொல்லு. நீ பொண்ணா இருக்கிறதுனால தான் உன்னை சும்மா விட்டுட்டு போற. இல்ல ஜஸ்ட் a minute மிஸ்டர் கணேஷ். நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்ட. ஆனா நீ பேசினதுக்கெல்லாம் என்னோட பதில் என்னன்னு தெரிஞ்சுக்காம போனா எப்படி? உன்னோட எந்த பதிலும் எனக்கு தேவையில்ல, உன் உதவியும் எனக்கு தேவையில்ல. ஆளை விடு கணேஷ். இப்போவும் நான் உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். அடுத்து உன் சித்த விளையாட்ட நான் நம்ப தயாரா இல்ல. என்ன நல்லதுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயே இந்த முடிவுக்கு வந்தா எப்படி? நான் சொல்லி முடிச்சதும் என் முடிவுல அர்த்தம் இருக்கா இல்லையான்னு முடிவெடுக்க போறது நீ தானே. இப்ப என்ன நம்பாம அவசரப்பட்டா பிரசாத் சொன்னதா சொன்னியே, அப்புறம் உனக்கு இறங்கு முகம்தான். சரி சொல்லு, என்ன உன் பதில்? பிரசாத் கம்பெனியோட கொட்டேஷன் லெட்டரை உன்கிட்ட கொடுத்துட்டு போனதும் நான் வீட்டுக்கு போய் அந்த கொட்டேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராஜெக்ட நீ இல்ல வேற யார் எடுத்தாலும் கண்டிப்பா 10 கோடிக்கு மேல லாஸ் ஆகும். எஸ், அடுத்த மாசம் மணல், செங்கல், ஜல்லி, சிமெண்ட்னு பெரிய டிமாண்ட் வரப்போகுது. எல்லாத்தோட விலையும் டபுள் மடங்கு எகிற போகுது. இன்னைக்கு கிடைக்கிற ரேட்டுக்கு எல்லாரும் கோட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் முடிக்கும் போது 10 கோடி நஷ்டத்துல தான் முடியும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துதான் ஆகணும். கொடுத்த விலைக்கு 5 பைசா கூட அதிகமா கிடைக்காது. இவ்ளோ பெரிய லாஸ சத்தியமூர்த்தி கம்பெனி தாங்கும். உன்னால முடியுமா? இந்த ஒரு ப்ராஜெக்ட்லயே உன்னோட கம்பெனியை இழுத்து மூட வச்சுட்டு போயிரும்.
அதுக்கப்புறம் நீ நடுத்தருவுல தான் நிக்கணும். உன் அப்பா கம்பெனியை நஷ்டத்துல விட்டுட்டு போனாருன்னு சொன்னியே, உன் திறமையால நிலநாட்டுவேன்னு சொன்ன. உன் அப்பா நஷ்டமானதுக்கும் அவர் உயிர் விடுறதுக்கும் யார் காரணம்? அந்த சத்தியமூர்த்தி தானே. அந்த சத்தியமூர்த்தி நடுத்தெருவுக்கு கொண்டு வரணும் தானே நம்ம 2 பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெண்டர் கிடைச்சதும் வெற்றி முகம்னு பிரசாத் நினைக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது தான் தெரியும் அத்தனையும் தோல்வி முகம்னு. உன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போய் நானே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். பெரிய லாஸ் வருதுன்னு தெரிஞ்சு பிரசாத் கம்பெனியில் இருக்கிற கல்பிரேட் மூலமா பிரசாத் கம்பெனிக்கே இந்த டெண்டர் கிடைக்கிற மாதிரி பண்ணேன். வேணும்னா பாரு நான் ஒர்க் அவுட் பண்ண கொட்டேஷனை. இரு. நிஜம்தான். நான் எப்படி இதை யோசிக்காம விட்டேன்? இந்த டெண்டர் நான் அடுத்திருந்தா நிச்சயமா பெரிய லாஸ் ஆயிருக்கும். அந்த லாஸ் எனக்கு மரண அடியா இருந்திருக்கும். கண்டிப்பா நீ என்ன சேவ் பண்ணிருக்க. நான் தான் அவனை அவசரப்பட்டு தப்பா பேசிட்டேன். வெரி சாரி. பரவாயில்ல, இனிமேலாவது என்ன முழுசா நம்பு. நான் வரேன். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். அப்புறம் பிரசாத் கம்பெனியில் இருக்கிற அந்த கல்பிரேட் யாரு? நான் யாருன்றதே உனக்கு தெரியாது. அந்த கல்பிரேட் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நடுவுல புகுந்து குப்பையை குழப்பவா? என்ன முழுசா நம்பு. என்ன நம்பினோர் கைவிடப்படார்.